ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐஎன்எம்மில் தலைவர்கள் சீரீஸில் ஆல்ரெடி சில தலைவர்களை பற்றி பார்த்தாச்சு. சரிங்களா? இதில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரவீந்திரநாத் தாகூர் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். A to Z, அதாவது புக்கில் இருக்கிறது ப்ளஸ்ஸு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற எல்லா தகவல்களுமே பார்க்க போகிறோம். ஒரே இடத்துல பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் என்ற பெருமைக்குரியவர் ரவீந்திரநாத் தாகூர் தான். நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, ரவீந்திரநாத் தாகூர் 1861 கல்கத்தாவில் பிறந்திருப்பார். தாகூரின் தந்தை மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் தான் இவருடைய தந்தை. இவரை பற்றி தெரியும் உங்களுக்கு. ஆல்ரெடி ஐஎன்எம்மில் இந்த சமூக சமய சீர்திருத்தங்களில் இவர் ஒரு முக்கியமான ஆளாக வருவார். சரிங்களா? லண்டனில் கல்வி பயின்று 1880 இந்தியாவுக்கு வந்திருப்பார். இவருடைய 15 வயதிலிருந்தே இவர் கவிதை எழுத தொடங்கினார். இவருடைய முதல் கவிதை 21 வயதில் 1882 வெளியானது. எதில் வெளியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்ரித் பஜார் பத்திரிகை. எந்த பத்திரிகைங்கிறது முதல் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டேட்டா. அம்ரித் பஜார் பத்திரிகையில் முதல் தொகுதி வெளியாகிருக்கும். நெக்ஸ்ட்டு, இவரை வங்க இலக்கியத்தின் உதயஞாயிறு என்று யார் அழைச்சிருப்பார்னா, பக்கிம் சந்திர சட்டர்ஜி இருக்கார்ல, அவர் தான் இவரை வங்க இலக்கியத்தின் உதயஞாயிறு அப்படின்னு அழைச்சிருப்பார். குருதேவ் அப்படின்னு நம்ம மகாத்மா காந்தி பாராட்டியிருப்பார். இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டா. வங்க இலக்கியத்தின் உதயஞாயிறு அப்படின்னு பக்கிம் சந்திர சட்டர்ஜி, குருதேவ் அப்படின்னு மகாத்மா காந்தியும் பாராட்டியிருப்பார். வந்தே மாதரம் பாடலை 1896 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் பாடினார். இது ஒரு முக்கியமான டேட்டா. அப்புறம் 1911 தேசிய கீதத்தை கல்கத்தா மாநாட்டில் தான் பாடியிருப்பாங்க. இதுவுமே இவர் இயற்றிய பாடல். எது தேசிய கீதம்ங்கிறது இவர் இயற்றது. வந்தே மாதரம் பக்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதியிருப்பார். அதை 1896 கல்கத்தா மாநாட்டில் பாடினவர் ரவீந்திரநாத் தாகூர். வங்க பிரிவினையின் போது இவர் ஒரு பாட்டு பாடியிருப்பார். அது என்னென்னா, அமர் சோனா பங்களா அப்படிங்கிற ஒரு பாடல் இயற்றிருப்பார். அதுதான் இப்போட பங்களாதேஷோட தேசிய கீதமாக இருக்குது. இது எப்போ எழுதியிருப்பார்னா 1905. இப்பிரிவினையை எதிர்க்க வங்க பிரிவினையை எதிர்த்து ரக்ஷா பந்தான் அப்படிங்கிற ஒரு விழாவை ஏற்பாடு படுத்தியவர் இவர் தான். சரிங்களா? அது ஒரு முக்கியமான டேட்டா. அமெரிக்கா, இங்கிலாந்தெலாம் போய் சொற்பொழிவு நிகழ்த்தியிருப்பார். இவருடைய கவிதைகள் பல ஆங்கிலத்திலும் வெளிவந்தன. சிறந்த ஓவியர். இவர் ஒரு கவிதையாளர் மட்டும் இல்லை, சிறந்த ஓவியரும் கூட. கீதாஞ்சலி அப்படிங்கிற நூலுக்கு 1913 நோபல் பரிசு வாங்கியிருப்பார். இதுதான் இந்தியாவின் முதல் நோபல் பரிசு. இது ஒரு முக்கியமான டேட்டா. காந்திஜியை மகாத்மா என்று அழைத்தவர். அதாவது காந்திஜியை மகாத்மா அப்படின்னு சொன்னவர் இவர். இதுவே இவரை குருதேவ்னு சொன்னது யார்? தாகூரை குருதேவ் என அழைத்தவர் காந்திஜி. சரிங்களா? ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்லியிருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 1901 என்ன பண்ணியிருப்பார்னா, சாந்தி நிகேசன் அப்படின்னு சொல்லி ஒரு கல்லூரியை நிறுவியிருப்பார். அது சாந்தி நிகேசன் அப்படின்னா அமைதியின் உறைவிடம் அப்படின்னு பொருள். சாந்தி நிகேசன் கல்லூரி 1921 விஸ்வபாரதி பல்கலைக்கழகமாக வளர்ந்தது. கவிதைகள் மட்டுமின்றி சிறுகதைகள், நாவல்கள், நாடகங்கள், கட்டுரைகள் அப்படின்னு எல்லா விதமான வடிவங்களிலும் இவர் எழுதியிருக்கார். உலக புகழ்பெற்ற எழுத்தாளர்களில் ஒருவராக ரவீந்திரநாத் தாகூர் எப்போ தவறியிருப்பார்னா 1941 ஆகஸ்ட் 7. சரிங்களா? இந்த ஆகஸ்ட் 7ங்கிறது என்னங்க, நமக்கு ஆல்ரெடி ஒரு முக்கியமான நாள் தான். ஆகஸ்ட் 7ங்கிறது ஜாவலின் த்ரோ டே ஆஃப் இந்தியா ஆகஸ்ட் 7 தான். இந்த டேட்டில் தான் நீரஜ் சோப்ரா இருக்கார்ல, அவர் இந்தியாவுக்கான முதல் தங்கப்பதக்கம், அதாவது அத்லெட்டிக்ஸில் முதல் தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்துருப்பார் ஈட்டி எறிதலில். அதனால் இந்த டே ஜாவலின் த்ரோ டேவாகவும் கொண்டாடப்படுகிறது. சரிங்களா? தேங்க்யூ.